கிராமர்ல நவ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நவ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நவ்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு பெயர் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பொருட்களை நம்ம ஆங்கிலத்துல நவுன் சொல்லுவோம். ஸோ அது பர்சனோட பெயரா இருக்கலாம், இடத்தோட பெயரா இருக்கலாம், அனிமலோட பெயரா இருக்கலாம், திங்கோட பெயரா இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காமனா நேமிங் வேர்ட் நவுன் சொல்லுவோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நவுன் இஸ் a word that represent a person, place, animal, things சொல்லுவாங்க. சரியா? ரெப்ரசன்ட் பண்ணணும், திங்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பர்சன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர், மதர், ஃபார்மர், டாக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் the next one place, பிளேஸோட நேம். ஸோ என்னென்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், பார்க் அண்ட் பீச், ஜூ, இது எல்லாமே பிளேஸோட பேர். ஸோ இதை வந்து நவுன் சொல்லுவோம். அடுத்து அனிமலோட நேம்ஸ். ஸோ அனிமலோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டாக், லயன், எலிஃபண்ட், டியர், இது எல்லாமே அனிமலோட நேம். ஸோ இது நவுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங்ஸ் இருக்கு. ஸோ திங்கோட பேர் சொன்னா பர்சன், பால், the second one toys, basket, bug. ஸோ இதெல்லாம் திங்ஸோட பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? the next one. ஸோ இதுல வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுக்குறோம், அதுல நீங்க கண்டுபிடிக்கணும். the boy is riding a bicycle. ஸோ இதுல வந்து ஒரு பர்சனோட பேர் இருக்கு, ஒரு திங்கோட பேர் இருக்கு. boy, bicycle. Okay, the next sentence. the cat is on the mat. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அனிமலோட பேர் இருக்கு, ஒரு திங்கோட பேர் இருக்கு. cat and mat. Okay, the next sentence. the children are in school. சரிங்களா? இதுல children அப்படிங்கிற பீப்புளோட பேர் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கூல்ங்கற பிளேஸோட பேர் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். ரோஹன் has a pet dog. ஸோ இங்க வந்து ரோஹன் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட நேம், பெட் டாக்ங்கிறது ஒரு அனிமலோட நேம். சரிங்களா? the next one. Thank you for watching.